ஃபர்ஸ்ட் சாப்டரே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டிங் கான்செப்ட்ஸ். ரவுட்டிங்னா என்ன, அந்த மாதிரிலாம் நம்ம படிக்க போகிறோம். ரவுட்டிங்னா என்னன்னா, ஒரு தெரியாத டெஸ்டினேஷன், தெரியாத நெட்வொர்க்குக்கு நம்மளுடைய பேக்கெட்ஸை அனுப்பலாம்னு இருக்கிறோம். அதாவது தூரம் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரோட நம்ம தொடர்பு கொள்ளலான்னு விரும்புகிறோம். தூரம் உள்ள கம்ப்யூட்டர்னு நான் எதை சொல்றேன்னா, வேற நெட்வொர்க்ல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன நெட்வொர்க் படம் நான் இங்கே வரைகிறேன். ரொம்ப சின்னது, அது உங்கள் ரூம்குள்ளே கூட வச்சுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் IP10.0.0.1 அது கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு ரவுட்டர். இன்னொரு கம்ப்யூட்டர் அது 192.168.1.1. இது ரெண்டும் ஒரே நெட்வொர்க்கா? ஏவும் பியும் இல்லை, வேற வேற நெட்வொர்க். இது 10, இது 192.168.1 நெட்வொர்க். வெவ்வேறு நெட்வொர்க்கை இணைக்கிறதுக்கு நமக்கு ரவுட்டர் தேவைப்படுது. ரவுட்டர் இல்லாம வேற வேற நெட்வொர்க்ஸ் தொடர்பு கொள்ள முடியாது. அதுவே ஒரு சுவிட்ச்னு வச்சுக்கோங்களேன். 10.0.0.1 இருக்கும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10.0.0.2 இருக்கும். அதே 10 நெட்வொர்க் தான், 10.0.0.3. 10ங்கிறது தான் மூணுமே ஒரே நெட்வொர்க். இதுக்கு வெறும் சுவிட்சே போதும், ரவுட்டர்ஸ் தேவை கிடையாது. சுவிட்சை வச்சுக்கிட்டே நீங்க தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு லேயர் 2 கம்யூனிகேஷன் பேரு. லேயர் 2 கம்யூனிகேஷன் பேர். இது லேயர் 3 கம்யூனிகேஷன். ஆல்ரைட், சாரி, இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு கால் வந்துட்டு இந்த டைம்ல இருக்கிறீங்களா? போர் அடிச்சு போயிட்டீங்களா? நாடா இதுன்ட்டு சாரிங்க. அது ஒரு ட்ரைனிங்காக பேசிட்டு இருக்காங்க, அதுதான். சரி, லேயர் 2 கம்யூனிகேஷன் சொன்னா, மேக் அட்ரஸ் இருந்தா பாக்கெட்டை இந்த டிவைஸ் ஃபார்வர்ட் பண்ண முடியும். இந்த டிவைஸ் ஃபார்வர்ட் பண்றதுக்கு மேக் அட்ரஸை பார்க்கும். மேக் அட்ரஸை பார்த்து எந்த டிவைஸ் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடும், அங்க அதை தள்ளி விட்டுரும். ஆனா ரவுட்டிங் டிவைஸ் அப்படி இல்லை, டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸை பார்க்கும். ஒரு பாக்கெட்ல இருக்கிற டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸை பார்க்கும். அந்த டெஸ்டினேஷன் எங்க இருக்குன்னு பார்த்து பாக்கெட்டை தள்ளிவிடும். ரவுட்டிங் டேபிளை பார்க்கும். ஐபி அட்ரஸ் எங்க, நெட்வொர்க்ஸ் எல்லாம் எங்க, எந்த நெட்வொர்க் எங்க கனெக்ட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு இது E1, இது E0. இப்படி 10 நெட்வொர்க் E0லையும் 192.168.1. நெட்வொர்க் E1லையும் இருக்குங்கிற தகவலை ரவுட்டிங் டேபிள வச்சிருக்கோம். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் பாக்கெட் ஃபார்வர்ட் பண்ணும். இதுவும் அப்படிதான், சுவிட்சும் அப்படிதான் ஒரு டேபிளை மெயின்டைன் பண்ணுது. ஆனா அந்த டேபிளுக்கு பேரு மேக் அட்ரஸ் டேபிள்னு சொல்லுவோம். மேக் டேபிள்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த சுவிட்ச்ல F01, எஃப்ங்கிறது என்னன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். வெறும்னே இ போட்டா அது ஈத்தர்நெட்டுங்க. ஈத்தர்நெட்னா ஸ்பீட் 10 மெக். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா ஸ்பீட் 100 மெக். 100 மெக், இதுதான் அளவு. மெகாபைட், கிகாபைட், இதெல்லாம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி சரி சரி, மியூட். சரி,
மியூட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பின்னால நாய்ஸியா இருக்கு, என்னன்னு தெரியல உங்க பேக்ரவுண்ட்ல. சரி, ஈத்தர்நெட் 10 meg, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 100 meg, கீக் ஈத்தர்நெட் வந்து 1000 meg. அது வந்து ஸ்பீடை குறிக்குது, ஸ்பீடை குறிக்குது. அப்போ இதனுடைய மேக் அட்ரஸ் ஏன்னு வச்சுக்கோங்க, பிபிபின்னு வச்சுக்கோங்க, சிசிசின்னு வச்சுக்கோங்க. இந்த மேக் டேபிள்ல என்ன பார்க்கலாம்னா, நீங்க எந்த போர்ட் வழியா எந்த மேக் அட்ரஸ் உள்ள டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஏஏஏ F01லையும் பிபிபி F02லையும் சிசிசி F03லையும் கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா ரவுட்டிங் டேபிள்ல பாருங்க, மேக் அட்ரஸ் இல்ல, நெட்வொர்க் இருக்குது. இந்த இந்த ஐபி அட்ரஸ் கூட கிடையாது, இந்த நெட்வொர்க் இருக்குது. இந்த ஒன்னு போட்டா அது ஐபி அட்ரஸ் ஆயிடும். இது வந்து கம்ப்யூட்டரை ஐடென்டிஃபை பண்றது இருக்கிற நம்பர். 10 நெட்வொர்க்ல 1வது கம்ப்யூட்டர் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இப்போ நீங்க இங்க ஒரு சுவிட்ச் போட்டு இன்னொரு கம்ப்யூட்டர் கூட போடலாம். 10 நெட்வொர்க்ல 2வது கம்ப்யூட்டர். ஆனா 10 நெட்வொர்க் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வழியா தான் கனெக்ட் ஆயிருக்கு ரவுட்டருக்கு. அது 10.0.0.1க்கா இருந்தாலும் சரி, 10.0.0.2 இருந்தாலும் சரி, அது E0 வழியா தான் போய் ஆகணும். E0 வழியா தான் போய் ஆகணும். 192.168.1ம் E1 வழியா தான் போய் ஆகணும். இதுதான் ரவுட்டிங் டேபிள். ரவுட்டிங் டேபிள்ல நெட்வொர்க் இருக்கும். மேக் டேபிள்ல மேக் அட்ரஸ் தான் இருக்கும். எந்த போர்ட் வழியா எந்த மேக் அட்ரஸ் உள்ள டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஐபி அட்ரஸ் இருக்காது. மேக் டேபிள்ல என்ன இருக்காது? ஐபி அட்ரஸ் இருக்காது. சுவிட்ச்ல இருக்கிற டேபிளுக்கு பேரு மேக் அட்ரஸ் டேபிள். இது ரவுட்டிங் டேபிள், ரைட்? ஸோ மேக் அட்ரஸ் டேபிள், மேக் அட்ரஸ் டேபிள் சுவிட்சஸ்லையும் ரவுட்டிங் டேபிள் ரவுட்டர்ஸ்லையும் இருக்கும். அப்போ ஒரு பேக்கெட் வரும்பொழுது அதுல ஐபி அட்ரஸும் இருக்கும், மேக் அட்ரஸும் இருக்கும். ஆனா ரவுட்டருக்கு என்ன தேவை தெரியுமா? ஐபி அட்ரஸ் தேவை. அந்த பேக்கெட்ல இப்போ உதாரணத்துக்கு இந்த கம்ப்யூட்டர் பியோட பேசுதுன்னு வச்சுக்கலாம். சோர்ஸ் ஐபி என்ன? 10.0.0.1. டெஸ்டினேஷன் ஐபி என்ன? 192.168.1.1. ஆக்சுவலா சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் கூட இருக்கும் அந்த பேக்கெட்ல. ஆனா இந்த ரவுட்டர் வந்து இந்த பேக்கெட்டை பெறும்பொழுது இந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் தான் பார்க்கும். எங்க போகணும்? 192.168. ஓ 192.168 E1 வழியா போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுரும். அதுவே இந்த கம்ப்யூட்டரோட பேசுதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஆல்பான்னு வைக்கலாம் பேரு. இதுக்கு ஆல்பா ஆ அப்படின்னு வைக்கலாம். இதுக்கு ஆன்னு வைக்கலாம். இதுக்கு சி அப்படின்னு வைக்கலாம். ஆ ஈவோட தொடர்பு கொள்ளணும்னா ஆக்சுவலா அந்த பேக்கெட்ல ஐபி அட்ரஸும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சோர்ஸ் ஐபி அட்ரஸ் 10.0.0.1, டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் 10.0.0.3 இருக்கும். சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து ஏஏஏன்னு இருக்கும். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்னன்னு இருக்கும்? சிசிசின்னு இருக்கும். ஸோ இந்த தகவலோட பேக்கெட் ஆல இருந்து புறப்பட்டு இந்த சுவிட்சை நோக்கி பிரயாணிக்குது. சுவிட்ச் அதை வாங்கினதும் எங்க போகணும்னு மேக் அட்ரஸ் தான் பார்க்குமே ஒழிய ஐபி அட்ரஸ் பார்க்காது. இந்த மேக் அட்ரஸ் லேயர் 2 அட்ரஸ் சொல்லுவோம், ஐபி அட்ரஸ் லேயர் 3 அட்ரஸ் சொல்லுவோம்.
இந்த சுவிட்சுக்கு தேவையானது இந்த லேயர் 2 அட்ரஸ் தான். சிசிசி எங்க இருக்குன்னு பாக்குது, F03 இருக்குது. அப்போ இது வழியா பாக்கெட்டை வெளியே அனுப்பிச்சிடும். ஐபிஆர்எஸ் பார்க்காது. சுவிச்சஸ்க்கு ஐபிஆர்எஸ் பார்த்து பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா அதுக்கு இன்ஃபர்மேஷனே இல்லை, ஐபி சம்பந்தமா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ரவுட்டர்ஸ்க்கு இருக்கு. அதுக்காக என்ன சொல்லிடுவாங்க, சில பேர் சொல்லிடுறாங்களா இல்லை அவங்களா நினைச்சுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, ரவுட்டிங் டேபிள்ல மேக் அட்ரஸே இருக்காதுப்பா அப்படின்னு சில பேர் நினைச்சுப்பாங்க. தப்பு. ரவுட்டர்ல மேக் அட்ரஸ் இருக்கும், ரவுட்டிங் டேபிள்ல தான் மேக் அட்ரஸ் இருக்காது. இந்த ரவுட்டர் ஒரு பேக்கெட்டை எங்க அனுப்பணும்னு முடிவு பண்றதுக்கு ரவுட்டிங் டேபிளை தான் பயன்படுத்தும். எங்க அனுப்பணும், எது வழியா அனுப்பணும் முடிவு பண்ண பின்னாடி அது என்ன பண்ணும்னா, ஐபி டு மேக் ஒரு டேபிள் இருக்கு, அதுக்கு என்ன பேர் தெரியுமா, ஆர்ப் டேபிள். அந்த ஆர்ப் டேபிளை பார்க்கும். அந்த 192.168.1.1 ஐபி அட்ரஸ்க்கு என்ன மேக் அட்ரஸ் வேணும் அப்படின்னு பார்த்து அந்த மேக் அட்ரஸ்க்கு தான் பேக்கெட்டை அனுப்பிவிடும். ஸோ இப்போதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரவுட்டர்ல ரவுட்டிங் டேபிள் டிசிஷன் எடுப்பதற்கு பயன்படுது. சுவிச்சஸ்ல மேக் டேபிள்ல இருக்கிற மேக் அட்ரஸ் டிசிஷன் எடுக்க பயன்படுது. அதுக்காக ரவுட்டர்ல மேக் அட்ரஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆர்ப் டேபிள் எல்லாம் மேக் அட்ரஸ் இருக்கும், அட்ஜசன்ட் டேபிள்னு சொல்லுவோம், அதெல்லாம் மேக் அட்ரஸ் இருக்கும். ஆனா டிசிஷன் மேக்கிங் எதை பொறுத்துனா அந்த மேக் டேபிள் ஆர்ப் டேபிளை பொறுத்துலாம் கிடையாது. டிசிஷன் மேக்கிங் இஸ் பேஸ்ட் ஆன் த ரவுட்டிங் டேபிள். ரவுட்டர்ல சுவிச்சஸ்ல டிசிஷன் மேக்கிங் பேஸ்ட் ஆன் மேக் அட்ரஸ் டேபிள். இது லேயர் 2 லெவல் கம்யூனிகேஷன். அதனால இதுக்கு டேட்டா பிளேன் கூட சொல்லுவாங்க. டேட்டா பிளேன் லேயர் 2 டேட்டா லிங்க்னு சொல்லலாம், இதை டேட்டா பிளேன்னு சொல்றோம். ஏன்னா எக்ஸிட் இன்டர்ஃபேஸை பார்க்கும் வெளியே அமைச்சிடும். ஆனா இங்க அப்படி கிடையாது, எக்ஸிட் இன்டர்ஃபேஸை பார்த்து அதுக்கப்புறம் ஆர்ப் டேபிள்ல போயிட்டு ஐபி டு மேக் அட்ரஸ் என்ன மேப்பிங்னு பார்த்து அந்த மேக் அட்ரஸ் தான் எடுத்து போடும். அதனால இது கண்ட்ரோல் பிளேன் சொல்லுவோம், ரவுட்டிங் டேபிள் கண்ட்ரோல் பிளேன் சொல்லுவோம். இது கண்ட்ரோல் பிளேன், இது டேட்டா பிளேன். Yeah. So layer 3 communication, control plane. ஆனா ஏன்னா இது பாருங்க, லேயர் 3 அட்ரஸ் கண்ட்ரோல் பண்ணுது, இந்த வழியா தான் போகணும்னுட்டு. அந்த அந்த இன்புட்டுக்கு ஏற்றாற் போல அதுக்கப்புறம் போய் ஆர்ப் டேபிள்ல போயிட்டு இந்த இன்டர்ஃபேஸ் வழியா நான் போகணும்னா இந்த ஐபிஎஸ் போகணும்னா என்ன மேக் அட்ரஸ்ன்னு கேட்கும். அதுக்கப்புறம் தான் பேக்கெட்டை டேட்டா பிளேன்ல வச்சு அனுப்ப முடியும் ரவுட்டர்னால. ஆனா இது பாருங்க, டைரக்டாவே பேக்கெட்டை வெளியே அனுப்பிச்சிடுது. மேக் அட்ரஸ் டேபிள பாக்குது, சரண் வெளியே அனுப்பிச்சிடுது. ஏன்னா மேக் அட்ரஸ் இருக்கு ஏற்கனவே இந்த சுவிச்சஸ்ல, மேக் டேபிள்ல மேக் அட்ரஸ் ஏற்கனவே ஒவ்வொரு போர்ட்லயும் பைண்ட் ஆயிருக்குது, டெஸ்டினேஷனுடைய மேக் அட்ரஸ். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க என்ன பைண்ட் ஆயிருக்கு, இன்டர்ஃபேஸ்ல ஐபிஆர்எஸ் தான் பைண்ட் ஆயிருக்கு. டெஸ்டினேஷன் ஐபிக்கு ஏற்பட்டால் போல இதுதான் டைரக்ஷன் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி விடுது. அந்த டைரக்ஷனுக்கு ஏற்றால் போல மேக் அட்ரஸை தேர்ந்தெடுக்கும் ஆர்ப் டேபிள்ல இருந்து. ஸோ இந்த ஆர்ப் டேபிள்ல லுக் பார்த்து மேக் அட்ரஸ் எல்லாம் போடுதுன்னா அது டேட்டா பிளேன் வேலை பண்ணுது. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பிளேன் வேலை பண்ணும், அப்புறம் டேட்டா பிளேன் வேலை பண்ணும். இப்படி பெரும்பாலும் இந்த ரவுட்டிங் ஜாப் எல்லாம் கண்ட்ரோல் பிளேன்னு சொல்லுவாங்க, ஸ்விட்சிங் ஜாப் எல்லாம் டேட்டா பிளேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் ஆழமான புரிதல் உண்டு, அது மேல 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 படிக்கும் போது வரும் உங்களுக்கு. நம்ம இன்னும் இந்த சாப்டருக்குள்ள போல, இருந்தாலும் இந்த சாப்டர்ல இருக்கிற நிறைய விஷயத்தை இப்ப நம்ம பேசி முடிச்சிருக்கிறோம். இந்த சாப்டர்ல மட்டும் இல்லை, அடுத்த சாப்டர்ல வர சில விஷயங்கள்லாம் கூட, அடுத்த சாப்டர்ன்றதை விட 3வது சாப்டர் 4வது சாப்டர் அதுல வர சில விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பேசிட்டோம். இருக்கட்டும்.
இப்போ இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்? ரவுட்டர்னுடைய இனிஷியல் கன்ஃபிகரேஷன், configuring router to route between multiple directly connected network. அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைஞ்சு டைரக்ட்லி 2 நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருந்துச்சு. 10.0.0.0 192.168.1 நெட்வொர்க். இது ரெண்டும் டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க். இதை பத்தி இந்த சாப்டர்ல நம்ம பேச போறோம் இன்னொரு முறை. Describe the primary functions and features of router. இதையும் படிச்சோம். என்ன பிரைமரி ஃபங்க்ஷன்? ரவுட்டருடைய பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன? ரவுட்டிங் பண்றது தான். ஒரு நெட்வொர்க்ல இருந்து வர பேக்கெட்டை இன்னொரு நெட்வொர்க்குக்கு அனுப்பி வைக்கிறது தான். அதையும் கொஞ்சம் பார்த்தோம், நம்ம மறுபடியும் பார்க்க போறோம். கனெக்ட் டிவைசஸ் டு ஸ்மால் அண்ட் ரவுட்டர் நெட்வொர்க். அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஒரு ஸ்மால் ரவுட்டர் நெட்வொர்க் நம்ம பேக்கெட் ரேசரை வச்சோ இல்லை GNS3 வச்சு இந்த லேப் பண்ணலாம். இது ஒரு லேப் மாதிரி வரும். இது ஒரு லேப் தான். கன்ஃபிகர் பேசிக் செட்டிங் ஆன் ரவுட்டர் டு ரூட் பிட்வீன் டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ் யூசிங் CLI. இது லேப் தான். இது வெரிஃபை கனெக்டிவிட்டி பிட்வீன் 2 நெட்வொர்க்ஸ் தட் ஆர் டைரக்ட்லி கனெக்டட் டு த ரவுட்டர். ஃபர்ஸ்ட் இந்த 1.1 முடிச்சிருவோம், அப்புறமா இந்த 1.2 போகலாம். சரிதானே? பார்க்கலாமா? 1.1 ரெடியா இருக்கீங்களா? என்ன பார்க்க போறோன்ற எதிர்பார்ப்பு இருக்குதா? மல்டிபிள் நெட்வொர்க் டைரக்டா கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு சினாரியோ. அதை வச்சு நம்ம ரவுட்டர்னுடைய பிரதானமான வேலை என்ன, அது சின்ன நெட்வொர்க்ல எப்படி கனெக்ட் பண்றது, இதெல்லாம் பார்க்க போறோம். உள்ள போகலாம். அதுக்கப்புறமா 1.2க்கும் 1.3க்கும் வரலாம். சரி, இப்போ ஒரு ரவுட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரவுட்டர்ல பிசிக்கல் போர்ட்ஸ் இருக்கும். பிசிக்கல் போர்ட்ஸ்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஈத்தர்நெட் 00, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0, அதுதான் போர்ட், பிசிக்கல் போர்ட்னு சொல்லுவோம். அது இல்லாம வர்ச்சுவலா, லாஜிக்கலா நம்ம ஒரு போர்ட்டை உருவாக்கலாம். அதுக்கு பேர் லூப் பேக் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். லூப் பேக் இன்டர்ஃபேஸ். லூப் பேக் இன்டர்ஃபேஸ்ங்கிறது பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் இல்லை, வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், ஈத்தர்நெட்டுங்கிறதெல்லாம் பிசிக்கல் இன்டர்ஃபேஸ். அது மட்டும் இல்லாம பிசிக்கல் டோபாலஜின்னு ஒன்று இருக்கு, லாஜிக்கல் டோபாலஜின்னு ஒன்று இருக்கு. டோப்போனா என்னங்க? டோபோகிராஃபி, டோபாலஜி. டோப்போனா பிக்சர்னு அர்த்தம். டோபாலஜி ஸ்டடி, லாஜினா ஸ்டடி, பிக்சரல் ஸ்டடி. ஒரு நெட்வொர்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கு படம் வரைஞ்சி நம்ம வச்சிருப்போம். அப்போதான் யாராவது உங்களுக்கு உங்க ஆஃபீஸ்க்கு வராங்கன்னா டோபாலஜி இருக்கான்னு கேட்பாங்க. அதாவது உங்க ஆஃபீஸ்க்கு உங்க ஆஃபீஸில் நெட்வொர்க்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் கூப்பிட்டுருக்குறீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இதை சரி பண்ணணும். அப்போ ஒருத்தர் வருவார். வந்த உடனே கேட்குறது என்னென்னா, என்ன ப்ராப்ளம்னு கூட கேட்க மாட்டார். ஃபர்ஸ்ட் டோபாலஜி இருக்குங்களா, அதாவது என்னன்னா உங்கள் நெட்வொர்க் டிசைன் ப்ளூ பிரிண்ட் இருக்கான்னு கேட்குறாரு. ப்ளூ பிரிண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்க மாட்டாரு. டோபாலஜி இருக்கான்னு கேட்பாரு. நெட்வொர்க் டோபாலஜி இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பிசிக்கல் டோபாலஜி கேட்கிறாருன்னு அர்த்தம். அதாவது ஒரு சுவிட்சு, 100 கம்ப்யூட்டர், அது ஒரு ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்குது. இன்னொரு சுவிட்சு, இன்னொரு 100 கம்ப்யூட்டர், அதுவும் இந்த ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்குது. இந்த ரவுட்டர் இந்த ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்குது. அப்புறம் இங்க ஒரு ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்குது. இது இப்படி கனெக்ட் ஆயிருக்கு, இது இப்படி கனெக்ட் ஆயிருக்கு, இது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்குது. 2 இன்டர்நெட் இங்க ஆஃபீஸ்ல. இது பேர் தான் பிசிக்கல் டோபாலஜி. பிசிக்கல் டோபாலஜி. லாஜிக்கல் டோபாலஜின்னு என்ன தெரியுமா? இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க உங்க ஆஃபீஸ்ல, இந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இங்க இருந்து நீங்க ஒரு VPN போடுவீங்க. எதுக்கு? எங்கேயோ இருக்கிற
உங்கள் ரிமோட் ஆஃபீஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏ கம்ப்யூட்டருக்கும் இந்த பி கம்ப்யூட்டருக்கும் ஒரு விபிஎன் போடுவீங்க, வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். அதை மட்டும் படத்தில் வரைஞ்சிங்கன்னா அது லாஜிக்கல் டோபாலஜி. இப்போ அந்த லாஜிக்கல் டோபாலஜியில் எதெல்லாம் வராது தெரியுமா? இந்த ரவுட்டர்லாம் படத்தில் வரவே வராது லாஜிக்கல் டோபாலஜியில். ஆனால் ஃபிசிக்கலாக அப்படிதான் இருக்குது. ஃபிசிக்கலாக இங்கே நடுவில் ஒரு 2 ரவுட்டர் வழியாக தான் வெளியே போச்சு பாக்கெட் இல்லையா? ஆனால் லாஜிக்கல் டோபாலஜியில் அதெல்லாம் கணக்கில் வராது. லாஜிக்கல் டோபாலஜியில் இந்த லாஜிக்கல் கனெக்ஷன் விபிஎன் சொல்றது வெர்ச்சுவல் பிரைவேட்டான ஒரு நெட்வொர்க் போட்டிருக்கிறீங்க வெர்ச்சுவலா. ஸோ லாஜிக்கல் டோபாலஜி உருவாக்குறதுக்குனாலும் சரி, பிசிக்கல் டோபாலஜி உருவாக்குறதுக்குனாலும் சரி, ரவுட்டரினுடைய பங்கு ரொம்ப முக்கியம். இந்த ரவுட்டர் இல்லாம ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு நம்ம தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு நம்ம தொடர்பு கொள்ளணும்னா ரவுட்டர் ரொம்ப முக்கியம். அந்த ரவுட்டர்ல சில சமயம் உங்க வாய்ஸ் போகும், சில சமயம் உங்க வீடியோ போகும், சில சமயம் கேம் விளையாடுற டேட்டாஸ் போகும், சில சமயம் நீங்க பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க, இ காமர்ஸ் போகும். அப்போ ஒரு நெட்வொர்க்னு எடுத்துக்கிட்டா அதுல ரவுட்டர் இருக்கும், சுவிட்சஸ் இருக்கும். அந்த ரவுட்டரையும் சுவிட்சஸையும் யூஸ் பண்றது வெவ்வேறு அப்ளிகேஷன். சில சமயம் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, வெப் அப்ளிகேஷன், யூடியூப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. சில சமயம் இப்போ நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங், இல்லை ஐபி டெலிஃபோனி, இல்லைன்னா ஆன்லைன் கேம். இந்த மாதிரி பல தரப்பட்ட வெவ்வேறு வகையான டேட்டாஸ் எல்லாருமே டாக்குமெண்ட் தான் அனுப்பிச்சுன்னு இருக்குமா நெட்வொர்க்ல? கிடையாது. இப்போவே நம்ம பேசிட்டு இருக்கிறதுலே வித்தியாசம் இருக்கு. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன், அது கிட்டத்தட்ட ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் மாதிரி தான். அது வீடியோவாகவும் உங்களுக்கு வந்திருக்குது. என்னுடைய டெஸ்க்டாப்பை நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க, அது ரிமோட் டெஸ்க்டாப் தான். ஆனால் நீங்கள் எதுவும் என் லேப்டாப்பில் மாற்ற முடியாது, பார்க்க தான் முடியும். அதனால் ஒரு வீடியோன்னு எடுத்துக்கலாம். என் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என் லேப்டாப் வேற ஏதாவது கூட பண்ணிட்டு இருக்கோம், அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கனெக்டிவிட்டி செக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பலதரப்பட்ட தகவலை, டேட்டாவை என் லேப்டாப்பை உற்பத்தி செஞ்சு டைம் டு டைம் அனுப்பிச்சிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் ரவுட்டர்ஸும் சுவிட்சஸும் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. சிலதெல்லாம் பிசிக்கல் டோபாலஜியை மையமா வச்சு போயிட்டு இருக்கும். சிலதெல்லாம் நீங்க விபிஎன் போட்டீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, லாஜிக்கல் டோபாலஜியை பயன்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் போயிட்டு இருக்கும். லாஜிக்கல் டோபாலஜி இருக்கிறவனுக்கு டிவைசஸ் எல்லாம் அப்பியர் ஆகாது, வெறும் லாஜிக்கல் நெட்வொர்க் தான் அப்பியர் ஆகும். ஆனா பிசிக்கல் டிவைஸ் வழியா தான் போயிட்டு இருக்கும். ஆனா அவனுக்கு தோற்றம் எப்படி இருக்கும்னா, அவன் கம்ப்யூட்டர் நம்ம நேரம் ஆஸ்திரேலியா கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி அவனுக்கு தோணும், ஏன்னா விபிஎன் போட்டிருக்கிறதுனால. ஆனா உண்மையா அப்படி இருக்கா? இல்லை. அது ஐஎஸ்பிக்கு போயிட்டு, ஐஎஸ்பில இருந்து இன்னொரு ஐஎஸ்பிக்கு போயிட்டு, நிறைய ஐஎஸ்பிலாம் தாண்டி ஆஸ்திரேலியாவில் ஐஎஸ்பி வழியா வெளியே போய் அங்க இருக்க கம்ப்யூட்டரோட பேசுது. அது பிசிக்கல் டிசைன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி ஸ்பீடு உள்ள லிங்க் எல்லா இடத்துலையும் இருக்காது. இப்போ உங்க வீட்டில் நீங்க வைஃபை யூஸ் பண்றீங்க, நான் ஒயர்டு யூஸ் பண்ணுகிறேன் தெரியுமா? நான் ஒயர்டு கம்ப்யூட்டர், நான் பாருங்க ஒய்ஃபை வச்சு இல்லை, பாருங்க ஒயர்டு நெட்வொர்க், ஒய்ஃபைலாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ஒரு ஒயர்டு நெட்வொர்க் போட்டு வச்சிருக்கிறேன். ஆனா நம்மளால பேச முடியுது. இது வேற ஸ்டாண்டர்ட், அது வேற ஸ்டாண்டர்ட். உங்களது வேற ஸ்டாண்டர்ட், எந்த வேற ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட்னா எதை சொல்றேன்?
வைஃபை ப்ரோட்டோகாலே வேற, ஒயர் வழியா ஈத்தர்நெட் ஒயர் வழியா போற ப்ரோட்டோகாலே வேற. ஆனாலும் ஒரு மாற்றமும் இல்லாம நான் அனுப்புற தகவல் அப்படியே உங்களை வந்து சேருது. நான் ஒரு கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்றீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னது சொன்ன மாதிரியே அங்க வந்து சேர்ந்திருக்கேன், எந்த மாற்றமும் இல்லாம. நடுவுல இருக்கிற டெக்னாலஜி வேறையா இருந்தாலும் அனுப்புற தகவலை கொஞ்சம் கூட மாற்றாம நடுவுல இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்றாற் போல அந்த தகவலை மாத்தி மாத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் லேப்டாப்ல இருந்து வர சவுண்ட் வந்து வைஃபை ப்ரோட்டோகாலுக்கு ஏற்ற மாதிரி மாறி வந்து ஒயர் வழியா நுழைஞ்சு இன்டர்நெட் வழியா வந்து, இன்டர்நெட்ல கூட பாத்தீங்கன்னா சில இடத்துல ஃபைபர் வச்சிருப்பாங்க, அது வழியா வந்து திருப்பி ஈத்தர்நெட்டுக்கு மாறி அப்புறம் என் லேப்டாப்குள்ள வருது. ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. வைஃபை ஸ்பீடு கம்மியாக இருக்கும், ஃபைபர்து ரொம்ப ஸ்பீடு இருக்கும். ஒயரில் தான் வந்துச்சுன்னா அது கம்மியாக இருக்கும். ஃபைபரை கம்பேர் பண்ணும்போது ஒயரில் வர்றது, ஈத்தர்நெட் ஒயரில் வர்றது கம்மியாக இருக்கும். இது எல்லா வேரியேஷன் இருந்தாலும் நம்ம அனுப்புகிற தகவல் சரியாக வந்து அடையுது ரெண்டு பக்கமும். அதை பிட்ஸ் பர் செகண்ட்ல தான் அளப்போம். அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஈத்தர்நெட்னா 10 மெகாபிட், மெகா பிட்ஸ் பர் செகண்ட், எம்பிபிஎஸ் சொல்லுவோம். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா 100 mbps, கீக் ஈத்தர்நெட்னா 1000 mbps. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஸ் தான் வருது, பிட்ஸ் பர் செகண்ட். உங்க வாய்ஸ் சரியா புரியல, திருப்பி சொல்லுங்க. கீக் ஈத்தர்நெட், கிகாபைட் ஈத்தர்நெட், கீக் ஈத்தர்நெட், கீக் கீக் ஈத்தர்நெட் அது ஒரு ஸ்பீடு 1000 மைக்ல வரும். ஸோ இது எல்லாமே வெவ்வேறு ஸ்பீடு இருக்கிறதுனால அது வழியா போற டேட்டானுடைய காஸ்டும் ஒரே மாதிரி இருக்காது, வேற வேற மாதிரி இருக்கும். இங்க பாருங்களேன், நல்ல பேண்ட்வித் அகலமா இருந்துச்சுன்னா டேட்டாஸ்லாம் ஃப்ரீயா போகும், ஈஸியா போகும். அப்போ காஸ்ட் கம்மியாகும். காஸ்ட்னா இது இங்க டாலரையோ இல்லை ரூபாவையோ குறிக்காது. காஸ்ட்ங்கிறது ஒரு மதிப்பு, இங்க என்ன நியூமரிக்கல் வேல்யூ. நல்லா சுலபமா போகும்னா அதுக்கு காஸ்ட் கம்மி, பேண்ட்வித்ல கம்மியா இருந்துச்சுன்னா சுலபமா போகுது, அப்போ காஸ்ட் அதிகம்னு சொல்லுவோம். அது அந்த அளவு, அது காஸ்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்றதுனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. காஸ்ட் 1, காஸ்ட் 10 அப்படின்னுவோம். உதாரணத்துக்கு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னுடைய ஸ்பீட் என்ன சொன்னேன், 100ன்னு சொன்னேன். கீக் ஈத்தர்நெட் ஸ்பீடு வந்து 10ன்னு சொன்னேன். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் 1 இருக்கும், இதுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் 10 இருக்கும். ஏன் அப்படி? ஏன்னா இதுக்கு நிறைய பேண்ட்வித்னா காஸ்ட் கம்மியா இருக்கும். நல்லா அகலமா ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் கம்மியா செலவாகும். ஏன்னா அடிக்கடி பிரேக் போட வேண்டிய அவசியம் வராது, ஆக்சிலேட்டர் ஒரே மாதிரி அப்படி போயிட்டு இருக்கும். அப்பப்போ பிரேக்கை போட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தி, பிரேக்கை போட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தினா தான் காஸ்ட் கூடும். ஸோ காஸ்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஓகே. இந்த இடத்துல என்ன காஸ்ட் சொல்றாங்கன்னா, ஒரு நெட்வொர்க் டிசைன் பண்ணணும்னா நம்ம முன்னாள் டோபாலஜின்னு பார்த்தோம் இல்லையா, ஃபிசிக்கல் டோபாலஜி, லாஜிக்கல். இந்த டோபாலஜி உருவாக்குறதுக்கு ஃபிசிக்கலா எவ்வளோ ஒயர் வாங்கணும், அதுவும் பாருங்க பேண்ட்வித்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்க அதிகமான பேண்ட்வித் வாங்கினீங்கன்னா கட்டாயம் ஒயர் காஸ்டாக தான் இருக்கும். மார்க்கெட்ல போய் வாங்கினீங்கன்னா அந்த காஸ்ட் கூட, ரூபா காஸ்ட் கூட அதிகமாக தான் இருக்கும். அதிக பேண்ட்வித்துக்கு அதிக காஸ்ட் இருக்கும். ஆனா நெட்வொர்க்ல அப்படி கிடையாது, அதிக பேண்ட்வித்துக்கு லோ காஸ்ட், டிராஃபிக் ஈஸியா போகும். இங்க ரூபா காஸ்ட்டை பத்தி பேசினதுதான் பர்ச்சேசிங் ஆஃப் நெட்வொர்க் காம்போனன்ட் ஆகும். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி. ஒரு பெரிய டோபாலஜி இருக்குன்னா, ரொம்ப வேகமான டோபாலஜி, நல்ல டோபாலஜின்னு இருந்தால் மட்டும் போதாது. அந்த நெட்வொர்க்கை வந்து யார் பயன்படுத்தணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் அது பிரயோஜனப்படணும்.
யார் போகிறவங்க வரவெல்லாம் உங்கள் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி உங்கள் பேண்ட்வித்தை கன்சியூம் பண்ணி அது நல்லா இருக்காது. சில சமயம் யூஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு நீங்கள் விட்டுருவீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், உள்ளே வந்து உங்கள் டேட்டாவெல்லாம் திருடிடுவான். அதனால நெட்ஒர்க்கை டிசைன் பண்ணால் மட்டும் பத்தாது, நெட்ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக ஆகுற மாதிரி டெக்னாலஜி போட்டால் மட்டும் பத்தாது, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், செக்யூர் பண்ணணும். அதுக்கு தேவையான ஃபயர் வால்ஸோ அது மாதிரி பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் பண்ணணும். இன்னொன்று அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டினா தேவைக்கு பயன்படணும். இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் போகணுன்னாலும் அவைலபிள் தான், 5 பேர் போகணுன்னா கூட தாக்கு பிடிக்கும், அவைலபிள் தான். ஆனால் பைக் அப்படி கிடையாது. 2 பேர் போகிற வரைக்கும் ஓகே அவைலபிள், 3 பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் 5 பேருக்கு அது அவைலபிள் கிடையாது. ஆனால் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்களே, அப்போ என்ன பண்ணணும், வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாகனம் வாங்கணும். பைக் பத்தாது, ஏன்னா தேவைக்கு அது உதவாது, எல்லாரும் போகணுன்னா முடியாது. அந்த மாதிரி நெட்வொர்க்கை டிசைன் பண்ற நாம தேவைக்கேற்றார் போல அதை டிசைன் பண்ணணும். நம்ம எவ்வளவு டேட்டா அனுப்ப போறோம், காசு இவ்வளவுதாங்க இருக்குது, இப்ப அதுக்கு இவ்வளவு வாங்குவோம் அப்படின்லாம் இல்லை. உங்க தேவைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வாங்கணும். அது ஒயரா இருந்தாலும் சரி, ரவுட்டரா இருந்தாலும் சுவிட்சா இருந்தாலும் சரி, தேவைக்கேற்றார் போல நம்ம வாங்கணும். அது அவைலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி எது சொல்லனா, ஒரு 50 எம்ப்ளாயி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, உங்க ஆஃபீஸில் 50 பேர் இல்லை, 50 பேருக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. நாளைக்கு இன்னும் ஒரு 25 பேர் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது திண்டாடக்கூடாது, தடுமாறக்கூடாது, அந்த 25 பேரையும் தாங்குற மாதிரி இருக்கணும். அப்பதான் அது ஸ்கேலபிலிட்டியா இருக்குன்னு அர்த்தம். தேவைக்கேற்றார் போல அது விரிவடையணும். ஸ்கேலபிலிட்டி புரிஞ்சுதா? சரி, உங்க வாய்ஸ் வரல, இருந்தாலும் பரவாயில்ல, புரிஞ்சுதுன்னு எடுத்துக்கிறேன். ரிலையபிலிட்டி அடுத்தது. ரிலையபிலிட்டி அப்படின்னா என்ன? ரிலையபிள். நான் ரிலையபிலிட்டிக்கு வந்துட்டாங்க, டாபிக் அடுத்த டாப். சரி சரி, ரிலையபிலிட்டினா என்ன? நான் ஸ்கேலபிலிட்டி இப்போ கேட்கல, ரிலையபிலிட்டி. நீங்கள் மியூட் பண்ணுங்க, நானே பேசுகிறேன், ஏன்னா நீங்கள் லேட்டாக வருது. ரிலையபிலிட்டி அப்படின்னா எந்த நேரத்துலையும் உங்களுக்கு கை கொடுக்க கூடாது. சார், எந்த நேரத்திலையும் கை கொடுக்கணும், எந்த நேரத்திலையும் கை விட்டுறக்கூடாது. எப்போனாலும் வந்து ஃபெயிலியர் ஆகாம, சுவிட்சஸாக இருக்கட்டும், ரவுட்டர்ஸாக இருக்கட்டும், ஒயர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒயரை போனால் கூட, ஒரு ஒயர் டவுன் ஆகினா கூட இன்னொரு ஒயர் என்ன பண்ணணும், அதை பேக்கப்பாக உங்களை தாங்கணும். இதை வந்து நம்ம ரிலையபிலிட்டின்னு சொல்லுவோம். ரிலையபிள்னா எப்பனாலும் நம்பலாம், நம்பி போகலாம். அது ஒரு ஒயரை கட் ஆகுனா கூட நெட்வொர்க் சமாளிச்சிடும், கம்யூனிகேஷன் கட் ஆகாது. அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும் நெட்வொர்க்னா. அதுதான் ரிலையபிலிட்டின்னு சொல்லுவோம். ரிலையபிள், நம்பகமான, எப்போ வேணாலும் நீங்க அதை வந்து உறுதியா டிபெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நெட்வொர்க் டிசைன் பண்றவங்க இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரே மாதிரி டேட்டா போக போறதில்ல, வெவ்வேறு மாதிரி டேட்டா போகுது. டோபாலஜி வந்து ஃபிசிக்கல் டோபாலஜி, சில ஃபிசிக்கல் டோபாலஜி டிசைன் வேணும்னுவாங்க, சில பேர் லாஜிக்கல் டோபாலஜி கூட கேட்பாங்க. ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது நம்ம டேட்டா எப்படி போகுதுன்றதை பொறுத்து நம்ம வரைகிற வரைபடம் தான் டோபாலஜி. ஸோ டோபாலஜி ஒன்று. அடுத்து ஸ்பீடு, காஸ்ட், செக்யூரிட்டி, அவைலபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி,
ரிலையபிலிட்டி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும். எல்லாமே சப்போர்ட் பண்றதா இருக்கும். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவுட்டருங்கிறது வந்து 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்குக்கு இடையில கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் லைன் எழுதியிருக்கிறாங்க. ரவுட்டர்ஸ் கனெக்ட் ஒன் நெட்வொர்க் டு another நெட்வொர்க். அது மட்டும் இல்லாம அந்த டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு பெஸ்ட் பாத் எதுன்றத ரவுட்டிங் டேபிள வச்சு கண்டுபிடிச்சு அடுத்து இந்த ரவுட்டருக்கு போ அப்படின்னு சொல்லும். உதாரணத்துக்கு இந்த சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இருந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு போகணும்னா இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், இந்த பக்கம் போகணும் சொல்லும். இந்த கிளவுட்ல இருக்கிற ரவுட்டர் என்ன பண்ணும், இந்த பக்கம் போகணும் சொல்லும். திசையை மாத்தி விட்டுருச்சு, நேரா போனா ஹோம் ஆஃபீஸ்க்கு போயிடும். அதான் ரவுட்டருடைய வேலை. அப்புறம் இங்க வர பாக்கெட்டை இங்க அனுப்பி விடும். அப்போ இந்த ரவுட்டரை நெக்ஸ்ட் ஹாப்பா, நெக்ஸ்ட் அட்ரஸா, நெக்ஸ்ட் ரவுட்டரா கொடுக்கும். இந்த ரவுட்டர் இதை நெக்ஸ்ட் அட்ரஸா கொடுக்கும், நெக்ஸ்ட் ரவுட்டர் அட்ரஸா கொடுக்கும். பாக்கெட் இங்க போகும். அப்போ உங்க பாக்கெட் வந்து எங்கெங்கயோ போயிட்டு தேடிட்டு அப்புறம் இங்க போறது கிடையாது. டைரக்டா இங்க கிளம்பி இப்படி போய் இப்படி போகுது. உலகெல்லாம் தேடி போயிட்டு அப்புறமா இந்த லேப்டாப்பை கண்டுபிடிச்சி போல கரெக்டா டெஸ்டினேஷன் இருக்கிற இடத்தை நோக்கி பாக்கெட்டை வந்து பாதை மாற்றி விடுறது தான் ரவுட்டருடைய வேலை. வெவ்வேறு நெட்வொர்க் நடுவில் ரவுட்டிங் டிராஃபிக்கை ரூட் பண்றது, பெஸ்ட் பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுக்கறது தான் ரவுட்டருடைய வேலை. ஸோ இந்த ரவுட்டருக்குள்ளேயே கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு சிபியூ இருக்கு. சாரி, ஒரு ரவுட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் ஒரு சிபியூ இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, ரேம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ரோம் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரீட் ஒன்லி மெமரின்றது வந்து டெம்பரரி மெமரி, அலைஞ்சிரும். சாரி, ரோம் அலையாது, நான் வாலடைல். இது அலையாது, கிட்டத்தட்ட என்வி ரேம் மாதிரி தான். என்வினா நான் வாலடைல், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இது ரீட் ஒன்லி மெமரி. இது ரைட் பண்ண முடியாது, வெறும் ரீட் ஒன்லி. ஆனா இதுல ரைட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம். ஆனா இது வந்து வாலடைல், அலைஞ்சு போயிடும். டெம்பரரி ரேம் டெம்பரரி. என்வி ரேம் வந்து நான் வாலடைல்ங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கிறதுனால அழைச்சாதான் அலையும், அதுவும் அலையாது. ஆனா ரேம்ல அப்படி கிடையாது, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அலைஞ்சிரும். ரவுட்டருக்கு போற கரண்ட் கட் பண்ணினீங்க அலைஞ்சிரும். ரோம் அப்படி கிடையாது, ரோம்ல இருக்கிறது எப்பவுமே அலையாது. அதுல எதுவும் ரைட் பண்ண முடியாது, ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அதுதான் வாலடைலுக்கும் நான் வாலடைலுக்கும் உள்ள வித்தியாசம். ரேம் வந்து வாலடைல் மெமரி, ரோமும் என்வி ரேமும் நான் வாலடைல். ரோம் அழைக்கவே முடியாது, இத ஃபோர்ஸ் பண்ணி அழைக்கலாம். ஸோ இங்க கொஸ்டின் பாருங்க, which one requires consistent power to retain the contents? பவர் இருந்தாதான் கண்டென்ட் இருக்கும், பவர் இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். தொடர்ந்து பவர் இருக்கணும். எதுக்கு அது? ரேம்க்கு தான் தொடர்ந்து பவர் இருக்கணும், கன்சிஸ்டன்ட் பவர் இருக்கணும். இருந்தாதான் ரீட்டைன் பண்ணும் உங்க கண்டென்ட்டை. பவர் போச்சு, அழிஞ்சு போச்சு. ரவுட்டர்ல வந்து நான் போர்ட் சொன்னேன் இல்லையா, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். அந்த போர்ட்டுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு கூட சொல்லுவோம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, நிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. முக்கியமா கம்ப்யூட்டர்ல சொல்லுவாங்க நிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. ரவுட்டர்லயும் அப்படிதான் நிறைய கார்டு இருக்கு, நிக் கார்டு இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம ஜென்ரலா போர்ட்னு சொல்லிடுவோம், நெட்வொர்க் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
பாருங்க, ரோம் வந்து அலையாது, நான் volatile. NVRAMும் அலையாது. ஃபிளாஷ்னு ஒரு மெமரி இருக்கு, அதுவும் அலையாது. ஃபோர்ஸ் பண்ணி அழைச்சா இது அலையும், இது அலையும். ஃபோர்ஸ் பண்ணா இது அப்படி கிடையாது, அலையவே அலையாது. ஆனா ரேம் அலைஞ்சிரும், கரண்ட் போயிடுச்சுன்னா அலைஞ்சிரும். டெம்பரரி மெமரி. இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம அப்புறம் இன்னொரு ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ இந்த பிசிக்கல் லுக் பாருங்க, இதில் ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அது வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைலை காப்பி பண்ணலாம் ரவுட்டருக்குள்ளே, இல்லை ரவுட்டருக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வெளியே காப்பி பண்ணி எடுத்துன்னு வரலாம். என்ன ஃபைலு, இந்த கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம். அப்புறமா வந்து லேன் கார்டு இருக்குது, RJ45 போர்ட்ஸு, ஆக்சிலரி போர்ட்டு, கன்சோல் போர்ட் வந்து கன்சோல் பிசிக்கு. ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இது இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். ஃப்ளாஷ் கார்ட்ஸு, சிப்பு மாதிரி, இந்த பென்ட்ரைவ் மாதிரி, அதுவும் ஒரு ஃப்ளாஷ் கார்டு. இப்படி இல்லை, நிறைய போர்ட்ஸ் இருக்கு ரவுட்டர் பின்னால. லேன் சொன்னா என்னன்னா, ஒரே நெட்வொர்க் உள்ள டிவைஸை லேன்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு லேன், இது இன்னொரு லேன். இந்த ரெண்டு லேனையும் இணைக்கிறதுக்கு ரவுட்டர் தேவைப்படுது, இன்டர்நெட் தேவைப்படுது. இதை வந்து வேன்னு சொல்லுவோம், வைட் ஏரியா நெட்வொர்க். இந்த இன்டர்நெட் கிளவுட் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த ரெண்டு சைட்டையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு லேன், இது இன்னொரு லேன். ரெண்டு லேனையும் இணைக்கிறதுக்கு இன்டர்நெட் தேவைப்படுது, இன்டர்நெட் கிளவுட் தேவைப்படுது. அது ஃபுல்லா ரவுட்டர் தான் இருக்கும் இன்டர்நெட் கிளவுட்ல. பாருங்க, எங்கேயாவது சுவிட்ச் படம் வரைஞ்சிருக்கிறாங்களா இந்த பாக்ஸ்குள்ள? இல்ல, இந்த பர்பிள் பாக்ஸ்குள்ள வேற ரவுட்டர் தான் இருக்கும். நான் ரவுட்டிங் டேபிள்னு சொல்லிட்டு இருந்தேன். ரவுட்டர்ஸ்ல ரவுட்டிங் டேபிள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதுதான் அந்த ரவுட்டிங் டேபிள், இதுதான் கமாண்ட். நோட் பண்ணிக்கோங்க, ஷோ ஐபி ரவுட். இந்த கமாண்ட் போட்டிங்கன்னா ரவுட்டிங் டேபிளை பார்க்கலாம். இதுல என்ன எழுதிருக்கு பாருங்க, 192.168.1 நெட்வொர்க் F00 வழியா கனெக்ட் ஆயிருக்குது. 192.168.2 நெட்வொர்க் சீரியல் 000 வழியா கனெக்ட் ஆயிருக்குது. பாருங்க, இங்க 2 பாருங்க, இங்க 1 இருப்பாங்க, 1 இந்த வழியா கனெக்ட் ஆயிருக்கு. இந்த போர்ட்டுக்கு பேர் தான் F0/0. இந்த போர்ட்டுக்கு பேர் தான் சீரியல் 0/0. என்ன வித்தியாசங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ரவுட்டிங் டேபிள்ல இந்த மாதிரி ரூட்ஸ் தான் இருக்கும், பெஸ்ட் பாத்ஸ் தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, கண்ட்ரோல் பிளேன் ரவுட்டிங், கண்ட்ரோல் பிளேன் டேட்டா பிளேன். ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்ல டேட்டா பிளேன் மட்டும் தான் யூஸ் ஆகும், ப்ராசஸ் ஸ்விட்சிங்ல கண்ட்ரோல் பிளேனும் யூஸ் ஆகும். இது என்னங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கொஞ்சம் டெப்தா போக ஆரம்பிக்குது, உங்களுக்கு புரியணும்னா கொஞ்சம் இதுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம.